முப்பெரும் தேவியர்கள் என் பாதத்தில் பணிவதா? எழுந்திருங்கள் தாயே, எழுந்திருங்கள். மடியேந்தி நிற்கிறோம், மாங்கல்ய பிச்சை தாருங்கள். நாராயண நாராயண, மும்மூர்த்திகள் கூட இப்படித்தான் முதலில் பிச்சை கேட்டு வந்தார்கள். இப்பொழுது முப்பெரும் தேவியரே பிச்சை கேட்கிறார்கள். நாட்டில் பிச்சைக்காரர்கள் தொகை அமோகமாக பெருகிவிட்டது. நாரதரே, உமக்கு யாரை எப்போது கேலி செய்வதென்றே தெரியாதா? மன்னிக்க வேண்டும் தேவியர்களே, உங்கள் மாமனார் காலில் விழுந்து ஆசி பெறுங்கள். அத்திரி முனிவர் அனுமதித்தால் தான் அனுசுயா தேவி நீங்கள் கோரியதை தருவார். சுவாமி எங்களுக்கு ஆசி புரியுங்கள். தீர்க்க சுமங்கலி பவ. ஆஹா, முப்பெரும் தேவியருக்கே வாழ்த்து கூறும் பெருமை பெற்று விட்டீர்கள். இது உமது பத்தினியால் வந்த பாக்கியம். அனுசுயா, தேவியரிடம் மும்மூர்த்திகளையும் ஒப்படைத்து விடு. நாராயண நாராயண. ஆஹா, மும்மூர்த்திகள், ஈரேழு லோகங்களையும் படைத்த பிரம்மம் இங்கு ஒரு குழந்தையாக இருந்ததா? ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவம் இந்த பேதையின் குடிசையில் குழந்தையாக தவழ்ந்ததா? உலகத்தையும் வளர்ந்த நெடியவனின் திருமேனி இந்த குறுகிய தொட்டிலில் கிடந்ததா? மும்மூர்த்திகளே, அண்ட சராசரங்களும் வணங்கும் உங்களை இந்த ஆசிரமத்தில் அடைத்து வைத்த என்னை மன்னித்து விடுங்கள். தாயே, பிறப்பே இல்லாத எனக்கு பெற்ற தாயின் பாசம் என்ன என்பதை உணர்த்தியவள் நீ. தேவகி மைந்தனாக பிறந்த என்னை பெற்றெடுக்காமலேயே அன்னை என்ற உரிமையை பெற்றவள் நீ. மூவரையும் குழந்தைகளாக்கி தாளாட்டிய நீ எங்கள் தாய். நீ எங்களை வணங்கக்கூடாது. உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள். மும்மூர்த்திகளின் அம்சமாக 3 குழந்தைகள் எங்களுக்கு பிறக்க வேண்டும். அவ்வாறே அருள் புரிந்தோம். எனது அம்சமாக சோமன் பிறப்பான். எனது அம்சமாக தத்தாத்திரேயன் பிறப்பான். எனது அம்சமாக துர்வாசன் தோன்றுவான். சுவாமி, பெண்தான் பெரியவள் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டீர்களா? தனித்தனியே இருக்கும் முப்பெரும் தேவியரின் சக்தியும் ஒன்று சேர்ந்தால் மாபெரும் அழிவை கூட தடுத்து நிறுத்த முடியும். இந்த ஒற்றுமையின் பெருமை உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாயிருக்கும். அதற்கு வழி காமகாசுரன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காமகாசுரனின் கடுந்தவம் உலகம் அழிவதற்கான சோதனை. தாயே பராசக்தி, தாயே பராசக்தி, தாயே பராசக்தி. கோல மகிழ்ச்சி, தாயே தாயே தாயே, புவனமனைத்தும் உனது வடிவாக கொண்டதால் புவனேஸ்வரி என்று புகழ் பெற்ற நீ இந்த பூவுலகத்திற்கு ஏற்பட போகும் ஆபத்தை தடுக்க வேண்டும் தாயே, தடுக்க வேண்டும். எதற்காக இந்த பதட்டம்? தாயே, காமுகாசூரன் என்கின்ற கொடியவன் பஞ்சாக்கினியின் மத்தியில் நின்று கடுந்தவம் புரிந்து கொண்டிருக்கின்றான். இதற்கு முன்பே பல வரங்களை பெற்ற அவன் தேவர்களையும் முனிவர்களையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றான் தாயே. அது மட்டுமல்ல தாயே, இப்பொழுது முத்தொழில் புரியும் சக்திகளையும் அவன் கேட்கப் போகின்றான். தவம் புரிந்தவருக்கு சிவம் எதையுமே மறுத்ததில்லை. இவன் வாய்ப்பிறந்து கேட்டுவிட்டால் அவரும் உடனடியாக கொடுத்து விடுவார். தாங்கள் தான் இதை தடுக்க வேண்டும் தாயே, தாங்கள் தான் இதை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் தாயே. காமகாசுரா, ஆஹா ஆஹா, சர்வேஸ்வரா பரமேஸ்வரா, ஆலமுண்ட நீலகண்டனே, காலனை வென்ற காலாந்தகனே, அருள் புரிய வேண்டும் ஐயனே, அருள் புரிய வேண்டும். உன் தவத்திற்கு மெச்சினோம். விரும்பிய வரத்தை கேள். மீண்டும் மீண்டும் வேண்டிய வரங்களை தர கையிலை ஆண்டவனை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? ஐயனே, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்கின்ற முத்தொழில் புரிகின்ற சக்தியை எனக்கு
முனிவர் பெருமானே, விண்ணும் மண்ணும் இன்று அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. காமகாசுரன் அன்னை பராசக்தியால் மூகனாக, அதாவது ஊமையாக மாற்றப்பட்டு விட்டான். அதனால் அவனுக்கு மூகாசுரன் என்றே பெயர் வந்து விட்டது. எல்லாம் அந்த அம்பிகையின் செயல். இருப்பினும் இப்போது அவன் வெறிபிடித்தவனாக தெரிந்து கொண்டிருக்கிறான். தங்களால் தான் இந்த நிலை வந்ததென்று தெரிந்தால் அநியாயம். விட்டுவிடு, அன்னை உன்னை தண்டிக்காமல் விடமா. காளி, காப்பாற்று. இது என்ன கொடுமை? தாயே பராசக்தி, தாயே மகா காளி. காளி புறப்பட்டாள், காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். கோபம் கொண்டு திரிசூலம் ஏந்தியவள், கோர ரூபமுடன் உதிரம் மாந்தியவள். கோபம் கொண்டு திரிசூலம் ஏந்தியவள், கோர ரூபமுடன் உதிரம் மாந்தியவள். பாவிகளில் சிரமாலை சூடியவள், அம்பை முழக்கிட சுடலை ஆடியவள். பாவிகளில் சிரமாலை சூடியவள், அம்பை முழக்கிட சுடலை ஆடியவள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். காளி புறப்பட்டாள், மகா காளி புறப்பட்டாள். காமகாசுரன் மூகனாய் பல தீமைகள் தினம் செய்தான். தேவி பனிமலை நீலி உமை திரிசூலி கனலென வந்தாள். பாதகன் பல ரூபமாய் கருமாரியின் முன் நின்றான். பாதகன் பல ரூபமாய் கருமாரியின் முன் நின்றான். மாயம் புனைவுற ஆயுள் முடிவுற காளி பேருரு கொண்டாள். மாயம் புனைவுற ஆயுள் முடிவுற காளி பேருரு கொண்டாள். நாகமணிந்தவள் மேனியிலே அவன் நாகாசிரமதை எய்தான். நஞ்சு எங்குமினி நெஞ்சிடாது என கருடாசிரமதில் கொய்தாள். அவன் அக்னியாஸ்திரம் கொடுத்தான். அவள் வருணாசிரமதை விடுத்தாள். அவன் மாயாஸ்திரமதை எடுத்தான். அவன் ஞானாஸ்திரத்தில் தடுத்தான். மூகாசுரா ஆவி மீளாது பாரந்தன் சூலாயுதம் பருகுது என்று மகிழன் முதல் அசுர பல உதிரம் தினம் பருகினிது. பேராயுதம் பிடித்தாள், பேராயுதம் பிடித்தாள். சண்ட முண்டர்களை வென்ற சூலம் அது சென்று பயனின்றி வந்ததே. அண்டம் யாவும் அதை கண்டதும் பதறி அஞ்சு திகில் கொண்டு நின்றதே. நாரணம் புகழும் பூரணி நாரணி காரணம் யாதென அறிந்தானே. தேவியன் மூவரும் சேர்ந்தால் தான் இவன் வீழ்வான் என்று தெளிந்தானே.
புகுந்தாள். அஷ்டலட்சுமி வடிவாக இருப்பவள் துஷ்ட நிக்கிரகம் நினைந்தாள். களம் நுழைந்தாள். மூவரும் அங்கே மூவர் மூவர் என 9 வடிவில் நின்றார். தேவரும் மற்ற யாவரும் கண்டே நவசக்தி இவர் என்றார். பிரம்மாணி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி ஐந்திரி வாராகி நரசிம்மி யாமினி வாருணி. பூண்டது யுத்தம், பாய்ந்தது சூலம், மூகாசுரன் மண்ணில் விழுந்தான். மூகாசுரன் மண்ணில் விழுந்தான். காமகாசூரா, அம்மா அம்மா தாயே அம்மா, பரமேஸ்வரனிடம் நான் வரம் பெற்றிருந்தால் இந்த பாருலகையே ஆளாக்கியிருப்பேன். அம்மா, வரம் கேட்க முடியாமல் என்னை ஊமையாக்கி இந்த உலகத்தை காப்பாற்றி விட்டாய். அம்மா அம்மா, உன் கரத்தால் மடிய போகும் நான் மகா பாக்கியசாலி, மகா பாக்கியசாலி. தாயே, அடியனுக்கு ஒரு வரம். வேண்டியதை கேள். என்னை மூகனாக்கி ஆட்கொண்ட நீ மூகாம்பிகை எனும் திருநாமம் பூண்டு இந்த புண்ணிய பூமியில் இத்திருந்து உன்னை வழிபடுவோரை என்றும் வாழ்விக்க வேண்டும் தாயே, வாழ்விக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். தாயே, தேவர்கள் சூழ்ந்தார், முனிவர்கள் சேர்ந்தார், மூகாம்பிகை பாதம் பணிந்தார். தேவர்கள் சூழ்ந்தார், முனிவர்கள் சேர்ந்தார், மூகாம்பிகை பாதம் பணிந்தார். மூகாம்பிகே தேவி மூகாம்பிகே, மூவுருவும் ஒன்றான மூகாம்பிகே, பாலாம்பிகே எங்கள் ஞானாம்பிகே, சொர்ணாம்பிகே சேர்ந்த மூகாம்பிகே. மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி தாயே. மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகா